ஒரு பக்கம் சீனாவும் பாகிஸ்தானும், இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, சவுத் கொரியா, கடைசியாக பார்க்க போனால் வியட்நாம், அது கூட இந்தியா, இப்படி பல நாடுகள் ஒன்றாக இணையும். 2021 என்ன நடைபெற போகிறது? தைவான் பாகம் 3. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தைவான் 2021 2 பாகங்களை பார்த்து விட்டோம். தைவான் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, தைவானில் சின்னதாக ஒரு போர் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாகவே ஆர்சப் வந்துருச்சு. ஆர்சப்ல 15 உலக நாடுகள் கையெழுத்திட்டு விட்டன. ஆஸ்திரேலியாவும் சீனாவும் பகைத்து கொண்ட நாடுகள். ஆனால் அந்த 2 நாடுகளுமே ஆர்சப் அப்படிங்கிற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றன. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியிலிருந்து மாறி ஜோ பைடன் அவர்கள் ஆட்சியில் அமரப்போகிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கும்? 2021 நம்முடைய ப்ரிடிக்ஷன்ல இல்லாட்டி தைவான்ல ஏதாவது மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கேள்வி பல மனிதர்களுக்கும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இன்றைய செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவும் தைவானும் சேர்ந்து செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜி, அதனுடைய ட்ரேடிங், அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ செமிகண்டக்டர்ஸ், இந்த செமிகண்டக்டர்ஸ் எப்படி அமெரிக்காவை வீழ்த்துவதற்காக சீனாவிடம் ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தின் பெயர் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பொக்கிஷத்தில் நிறைய நேரம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்காவிடமும் ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதுதான் செமிகண்டக்டர்ஸ். இந்த செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே இதுவரையிலும் சீனாவால் முன்னிலையில் நிற்க முடியாத ஒரு ஃபீல்டு, ஒரு டெக்னாலஜி ஃபீல்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் தான். அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜியில் யார் முதலிடத்தில் இருக்கிறார்கள்? அந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஒரு பதில் வரும், அதுதான் தைவான். ஆப்பிளுக்கு டிவைஸ் எடுத்து உடச்சி பார்க்குறீங்க, அதில் TSMC அப்படிங்கிற ஒரு விதமான சிப்செட் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்கா நமக்கு ஒரு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆயுதத்தை உடைத்து பார்த்தாலும் அதிலையும் TSMC சிப் அப்படிங்கிறது இருக்கும். உலகத்தில் தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர்ஸ் இல்லாட்டி செமிகண்டக்டர்ஸ்னுடைய டெக்னாலஜியில் 60% தன் கைக்குள் வைத்திருக்கும் ஒரு நிறுவனம் தான் TSMC, தைவான் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் கோ. இந்த தைவான் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் கோ, அதாவது தான் TSMC அப்படின்னு சொல்றோம். இந்த TSMC தான் இப்போ அமெரிக்கா கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது அக்டோபர் மாதம். போன வருடத்திலிருந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டது. ஆனால் அதன் பிறகு சீனா ரொம்ப ஆக்ரோஷமா தைவானை தாக்க நினைத்தது. மறுபடியும் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. தைவானுக்கு ஆதரவாக பலவிதமான ஏவுகணைகளை நாங்கள் அங்கே அனுப்பிவிட போகிறோம், F-16 விமானத்தை நாங்கள் தைவானுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்தது. இந்த அறிவிப்போடு நின்று இருந்தா பெரிய பிரச்சனை 2021 நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கும் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். ஸோ சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள் ப்ராடக்ட் 60% இந்த TSMC-யை நம்பி மட்டுமே இருக்கு. பல நாடுகளும் TSMC சிப்செட்டை நம்பியே இருக்கும்போது சீனா என்ன தெரியுமா செஞ்சாங்க? போன வருடம் எனக்கு TSMC சிப்செட் தேவையில்லை, உன்னுடைய அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக தெரியுமா? நீ சீனாவிடம் இருந்து பிரிந்து செல்ல நினைத்து கொண்டிருக்கிறாய், அதன் காரணமாக நாங்கள் உன்னுடைய வர்த்தகத்தை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்ன சீனா இப்ப யாரிடம் இருந்து சிப்செட் எல்லாம் இறக்குமதி பண்றாங்க, அந்த டெக்னாலஜி எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான். ஆனா அமெரிக்காக்கே எஜமானா இருப்பது தைவானுடைய இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கோ என்கிற நிறுவனம் தான். இப்ப அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை தொடங்க போகிறார்கள். ஆப்பிளுக்கு சுயமா இந்த செமிகண்டக்டர்ஸ் சிப் தயாரிக்கக்கூடிய கம்பெனி நிறுவனம் கிடையாது. இப்போதான் அவங்க M1 சிப் அப்படிங்கிறதுல முதல் முறையாக அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கும் 70% யார் தான் உதவி செய்யறாங்க? தைவானுடைய இந்த ஒரு அமைப்பு தான், இந்த ஒரு நிறுவனம் தான். சோ இந்த நிறுவனம் தான் அடுத்த 2-3 வருடங்களுக்கு இந்த உலகை ஆளப்போகும் நிறுவனம். இதற்கு எதிராக சீனா என்ன செய்ய போகிறது? மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். சோ செமிகண்டக்டர்ஸ் மட்டுமே கிடையாது, அடுத்ததா வர்த்தகமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஆதிக்கமாக இருக்கட்டும், இந்த இரண்டும் 2 வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. 2021 இது இரண்டும் ஒரே வழியில் வந்து இணையுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா வர்த்தகத்தில் ஆஸ்திரேலியாவும் சீனாவும் பெரிய பிரச்சனைக்கு எதுவுமே போகல. ஆனால் இன்றைய வர்த்தகத்தை நீங்க எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வைன்ல 200% அதிகமான வரியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. ஆனால் அதே ஆஸ்திரேலியா சீனா கூட ஆர்சப்ல கையெழுத்து போட்டார்கள். ஸோ இந்த வர்த்தகம் ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆதிக்கம்
தென்சீன கடலை யார் ஆதிக்கம் செலுத்துவது, இந்த இந்தோ பசிபிக் ரீஜியன்ல யார் தலைவனாக இருப்பது, இந்த மாதிரியான ஒரு ஆதிக்க வெறியும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ ஜோ பைடன் அவர்கள் வந்து விட்டார்கள், ஆனால் அவர்களுடைய வெற்றியை நாங்க கன்ஃபார்ம் பண்ணல, அதனால எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீனா முந்தானத்தை அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றாங்க. ஜோ பைடன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஜோ பைடன் அவர்கள் நிச்சயமாக சீனாவுக்கு எதிராக ஒரு போரை தொடங்குவார் என்று சீனாவை சேர்ந்த பல வல்லுநர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஏன் இந்த கருத்துக்கள் எல்லாம் வருகிறது? இந்தியா சீனா எல்லையில் இவ்வளவு பெரிய பதட்டம் வருவதற்கான காரணம் என்ன? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம் தைவான் தான். தைவான் மீது சீனா போர் தொடுக்க நினைக்கும் போது, அப்படி இல்லையா போர் தொடுத்து விட்டால் அதுதான் இந்த உலகத்திலேயே நிறைய கான்சிக்வன்சஸை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது, சீனா தைவானை எதிர்க்கும் போது, இல்லாட்டி தைவான் சீனாவை எதிர்க்கும் போது, தைவானுக்கு ஆதரவாக பல நாடுகள், சீனாவுக்கு ஆதரவாக பல நாடுகள், சீனா செய்து வைத்திருக்கும் பலவிதமான வர்த்தக ஒப்பந்தத்தில் பலவிதமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனையின் காரணமாக பல நாடுகளும் சீனாவுக்கு எதிரியாக மாறும் அந்த தன்மை, இந்தியா பாகிஸ்தானுடன் போராடக்கூடிய ஒரு கான்சிக்வன்ஸ். அப்படி போராடும் போது நம்ம இழந்த பகுதியை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் மறுபடியும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நடுவே அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் சீனாவை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினைக்கும். இப்படி பலவிதமான கான்சிக்வன்சஸை உள்ளடக்கியது தான் சீனா தைவான் பிரச்சனை. ஸோ தைவானை எப்போ வேண்டுமானாலும் தாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரியும். 1994 வருடம் தைவானுடைய பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பில் கிளின்டன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவு சீனாவுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் 1995 வருடம் அதே அமெரிக்கால மேல் சபையிலும் செனட் சபையிலும் பலவிதமான டிஸ்கஷன் ஓடுது. அந்த டிஸ்கஷன்ல நீங்க எப்படி சொல்லலாம் தைவானுடைய அதிபர் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்று பல நபர்களும் கேள்வி கேட்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்கும் போது ஒரு வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படுகிறது. 99.9% வாக்குகள் தைவானுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1995 தைவானுடைய அதிபர் இங்கே வருகிறார், அமெரிக்காவுக்கு வருகிறார். அமெரிக்காவுக்கு வந்த உடனே அவர் ஒரு சொற்பொழிவு செய்கிறார். அவர் படித்த ஒரு யூனிவர்சிட்டியிலேயே மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை ஆற்றுகிறார். அந்த சொற்பொழிவில் தைவானுடைய சுதந்திரம் ஏன், எதற்காக முக்கியத்துவம், இப்படி பலவிதமான பிரச்சனைகளை அடுக்கி அடுக்கி பேசுகிறார். அமெரிக்க மக்களுக்கு தைவான் மீது தனியாக ஒரு மரியாதை வருகிறது. அன்னைக்கு சீனா நினைச்சான் உடனே தைவானை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி, உடனே சீனா பலவிதமான போர் ஒத்திகைகளை தைவானுக்கு எதிராக நிகழ்த்தியது. ஓகே, இதுக்கு மேல பொறுமை வேண்டாம், உடனே ஆர்மியை வச்சு தைவானை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய கடற்படை தைவானை நோக்கி வருகிறது. அந்த நேரத்தில் அதே பில் கிளின்டன் அவர்கள் 2 கப்பலை அங்கே நிறுத்துகிறார். யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் மற்றும் யுஎஸ்எஸ் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற 2 கப்பல் தான். அந்த கப்பலை எதிர்த்து நம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது அப்படின்னு சொன்ன சீன படைகள் பின்வாங்குகின்றன. அதன் காரணமாக தைவான் தப்பிக்கிறது. தைவான் மட்டும் கிடையாது, இந்தோ பசிபிக் ரீஜியனில் நானும் ஒரு அங்கம் தான் அப்படின்னு சொல்ற அமெரிக்காவின் அந்த கூற்றை தைவான் வழியாகத்தான் இதுவரையிலும் அமெரிக்கா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க, தைவானுக்கு ஏதாவது பிரச்சனைனா அமெரிக்கா வரும். அமெரிக்காவுக்கு இதனால எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நாம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா பலவிதமான லாபங்கள் இருக்கிறது. உலகத்துல எங்கெங்க துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்க எல்லாம் எனக்கு ஒரு இடம் தாங்க அப்படின்னு சொல்லி சீனா பல நாடுகளிடம் போய் அவங்களுடைய துறைமுகத்தை கடன் வாங்குகிறது. அப்படி இல்லைன்னா கடன் கொடுத்து, சீனா கடன் கொடுத்து அவர்களை அடிமையாக்குகிறது. இது நாம் நிதர்சனமாக பார்க்கும் உண்மை. தைவான்ல மொத்தம் 15 துறைமுகங்கள் இருக்கின்றன. சும்மா விட்டு விடுமா சீனா? தைவானை பொறுத்த வரைக்கும் சீனாவை விட ஜிடிபியில் உயர்ந்த நாடு. சீனாவில் வாழும் மக்களை விட 3 மடங்கு ரொம்ப சூப்பரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தைவானியர்கள். அவங்களுடைய டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த டெக்னாலஜி யுத்தமும் வர்த்தகமும் ஒன்றாக மாறப்போகிறது. டீகப்ளிங் சீனா அப்படின்னு சொல்லும்போது சீனாவுக்கு எதிரான ஒரு நாடுகளின் பட்டியலில் இந்தியா சேர்க்கப்பட வேண்டும். அதே இந்தியா தைவானுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் எழும்பி வருகிறது. இன்னும் சீனா நம்மகிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்னா தைவான் கூட நம்ம நேரடியாக என்ன செய்யணும்? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வைக்கணும். ஆர்செப்புக்கு எதிராக, சீனாவுக்கு எதிராக இந்தியா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடியாக இந்தியா தைவான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும். பலரும் இதை விரும்புகிறார்கள். தைவான் கூட நம்ம எப்போ நல்ல ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்று சீனாவுக்கு எதிரான முக்கிய நடவடிக்கைகளில் இந்தியாவும் ஈடுபட்டிருக்கும். நவம்பர் மாதம் தீபாவளி கொண்டாடப்பட்டது. ஆனால் அந்த தீபாவளி நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, தைவான்லையும் கொண்டாடப்பட்டது. தைவானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வேறொரு நாட்டினுடைய ஒரு ஃபெஸ்டிவலை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடியது என்றால் அது தீபாவளியாகத்தான் இருக்கும். ஸோ அப்படி இந்தியாவுக்கு மிக நெருங்கிய ஒரு நாடாக தைவான் மாறி வருகிறது. உங்களுக்கெல்லாம் வேறொரு டவுட் இருக்கும். ஸோ ஜோ பைடன் அவர்கள்
அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்தியாவுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்ற ஒரு டவுட் இருந்தா, கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் ஜோ பைடன் அவர்கள் இந்தியாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் இந்தியாவும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்துடன் செயல்படுவார். வேற வழி கிடையாது. சீனாவை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்தியா அவர்களுக்கு வேண்டும் என்பதை மறுக்க முடியாது. சரி, அப்படின்னா இந்த பிரச்சனை மறுபடியும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி எதை வைத்து சொல்கிறேன்? இது நியாயமான ஒரு கேள்விதான். இன்னைக்கு வந்திருக்கிற அந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜிக்கு செய்தி அடுத்ததா வந்திருக்கும் வேறொரு முக்கியமான செய்தி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தோ பசிபிக் ரீஜனில் உளவு அமைப்புகள் இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல உளவு அமைப்புகள் இருக்கின்றன. அதனுடைய தலைவர், அதாவது அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய ரியர் அட்மிரல் மைக்கேல் ஸ்டியூட்மேன் என்பவர் தைவானுக்கு சென்றிருக்கிறார். தைவானுக்கு சென்றது மட்டும் கிடையாது, பலவிதமான ஒப்பந்தங்களில் ரகசியமாக ஈடுபட்டிருக்கிறார். அந்த செய்தி பலருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனா எப்படியோ லீக் ஆயிருச்சு. அமெரிக்காவினுடைய விமானம் தைவானில் வந்திருக்கிறது. இதில் வந்திருப்பவர் இந்த உளவு அமைப்பினுடைய தலைவர் தான். சோ ஏதோ சம்திங் நடக்க போகுது. 2021 அமெரிக்காவின் டிரான்சிஷன் கண்டிப்பா சீனாவுக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தைவான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே மாதிரி தைவானின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள். தைவான் என்ன சொன்னாங்க? எங்களுடைய கட்டமைப்பில் உருவாக்கின நீர்மூழ்கி கப்பலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி கடல் எல்லையில் பீரங்கிகள் வந்து இறங்குவதை தடுப்பதற்கான பல தடுப்பு நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் எல்லையில் பீரங்கிகள் வந்து இறங்குமா அப்படின்னா அது யாருடைய பீரங்கிகளாக இருக்கும்? சீனாவினுடைய பீரங்கிகளாக இருக்கும். அதை தடுப்பதற்கான பல யுக்திகளையும் இப்போது தைவான் புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளோ மேட்டர் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் சீனா சுழன்று கொண்டிருக்கும். அது 2021 அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறும். அந்த நேரம் தைவானுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கலாம். அந்த எதிர்காலத்தை எண்ணிதான் தைவானுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஸோ 2021 தைவான், சீனா, அமெரிக்கா இந்த மும்முனை போட்டியில் மீதமிருக்கும் நாடுகளுடைய அந்த செயல்பாடுகள் எப்படிதாக இருக்க போகிறது? தமிழ் பொக்கிஷம் வழியாக பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.